நடுங்குது, அங்கே இடி முழங்குது, என் தாய் வர அண்டா நடுங்குது. ஆதிமகம் ஆயி திரி சூழியம்மா நீலியம்மா வெண்டையாடி வந்திரங்கு கிரமக காளியம்மா. உலகளந்த நாயகியே உயிரம்மா நீ எழுந்து எங்கள் உயிர் கட்ட நீயும் வாணியம்மா வாணியம்மா. தாயே மகமாகி முத்துமாரி நீயே உருமாறி இங்க வாடி தேவி கருமாறி எங்க காடி தீமை கரியாங்க இங்க வாடி. இன்று நான் நவராத்திரியை பற்றி கூற போகிறேன். நவராத்திரியின் 5ஆம் நாள் அலங்காரம். நவராத்திரியின் 5வது நாளில் அம்பிகையின் நாமம் வைஷ்ணவி அல்லது மோகினி. விஷ்ணுவின் தர்ம பக்தினியான லக்ஷ்மியை வைஷ்ணவி என்ற பெயரில் இந்த நாளில் வழிபடுகிறோம். இந்த அம்பாள் மகாவிஷ்ணுவை போல் கையில் சங்கு மற்றும் சக்கரத்துடன் காட்சி தருகிறார். நவராத்திரியின் 5ஆம் நாளான இன்று அன்னையை சும்பன் என்னும் அசுரனின் தூதுவனான சுக்ரீவன் வந்து சந்தித்து பேசுவான். அவனது தூது பேச்சை கேட்டபடி அன்னை சிம்மாசனத்தில் வீற்றிருப்பாள். அப்போது அந்த சமயத்தில் அவளது தோற்றம் புன்னகை ததும்ப காட்சி அளிப்பதாக இருக்கும். இத்தகைய வடிவத்தில் அன்னையை அலங்கரித்து வழிபட வேண்டும். இந்த அலங்காரத்தில் அன்னையை மோகினி என்பார்கள். இந்த நாளில் அம்பாள் 6 வயது குழந்தையாக காட்சி தருகிறாள். நவராத்திரியின் வைஷ்ணவி என்றும் மாகாளி என்றும் இந்த அவதாரத்தை சொல்வதுண்டு. எனவே காளி கூறிய பாரிஜாத்த மலரை கொண்டு அன்னையை வழிபட வேண்டும். அப்போது நீலாம்பரி அன்னையை துதித்து பாடினாள். அதை காளி தேவி கேட்டு ரசித்து கேட்டு மகிழ்ச்சி அடைவாள். நைவேத்தியமாக தயிர் சாதம் வைத்து வழிபட வேண்டும். ஓம் ஷியாம வர்ணாயை வித்மஹே சக்ரஹஸ்தாயை தீமஹி தன்னோ வைஷ்ணவி பிரச்சோதயாத் என்னும் ஸ்லோகத்தை பாடி அன்னை வைஷ்ணவி தேவியை வழிபடுவது சிறப்பு. நன்றி, வணக்கம்.